சார்ஜ் போடும்போது நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னோட விபிஹெச் வோல்டேஜ் 3.6 to 4.4. ஓகே, ஸோ நீங்கள் பேட்ரி இல்லாத போது செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா 3 வோல்டேஜ் சம்திங் அந்த உங்கள் சிபியூ கிளாக் சிக்னல் அனுப்பி ஸோ இந்த சிபியூ சாரி இந்த சார்ஜிங் ஐசி கூட கம்யூனிகேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நேற்று கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிக்யூஐசி குவால்காம் சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா சேம் சார்ஜிங் ஐசி, ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீடியாடெக் சிப்செட்டில் அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சார்ஜிங் ஐசி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிக்யூ சார்ஜிங் ஐசியில் ஓகே ஒரு சார்ஜிங் ஐசிக்கான இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ ப்ரோ? நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? VBus 5 volt. எஸ், விபஸ் 5 வோல்டேஜ் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த விபஸ் 5 வோல்டேஜ் ஐசிக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சா இல்லையான்னு நம்ம எந்த கெப்பாசிட்டரில் போய் நம்ம செக் பண்ணுவோம்? PMID. எஸ், ஸோ PMID, VMID ஆர் MID. ஓகே, ஸோ இந்த மாதிரி DMID ஒரு சில மாடலில் VMID ஆர் MID இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வர வோல்டேஜ் என்ன வோல்டேஜ்? ஸோ இன்புட் 5 வோல்டேஜ் ஆயிடுச்சு. எனக்கு நெக்ஸ்ட் வெளியே வர வோல்டேஜ் எவ்வளோ? இட்ஸ் VPH வோல்டேஜ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னாக்கா VPHன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ மீடியாடெக்கில் பார்த்தீங்கன்னாக்கா VPHன்னு மீன் பண்ண மாட்டாங்க, V சிஸ்டம்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவாங்க. எல்லாம் சேம் வோல்டேஜ் தான். ஓகே, உங்கள் பேர் மட்டும் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒரு பூட் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சார்ஜ் போடும்போது நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னோட விபிஹெச் வோல்டேஜ் 3.6 to 4.4. ஓகே, ஸோ நீங்கள் பேட்ரி இல்லாத போது செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா 3 வோல்டேஜ் சம்திங் அந்த மாதிரி வரும். 3 to 4 வோல்டேஜ் வரும். ஓகே, ஒரு சில மாடலில் 3 வோல்டேஜ் வரும். பேட்ரி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 வோல்டேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது சார்ஜ் போடும்போது எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ வரும்? 4 வோல்டேஜ். இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வரும்? 8 வோல்டேஜ். ஓகே, இப்போது ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் நீங்கள் பேட்டரி இல்லாமல் செக் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டிடெக்ஷன் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பேட்டரி இல்லாமல் செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேட்டரி இல்லாமல் நீங்கள் இந்த பூட் கேப்பை செக் பண்ணும்போது ஒரு சில மாடலில் உங்களுக்கு வந்து 6 வோல்டேஜ் சம்திங் வரும். ஓகே, 6 வோல்டேஜ் ஆர் 6.5 வோல்டேஜ், 7 வோல்டேஜ் அந்த மாதிரி வரும். நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், 100% நம்மளுக்கு 8 வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த V சிஸ்டம் ஆர் VPH வோல்டேஜ் அகெயின். ஓகே, ஸோ என்ன ஆகுது? ஐசிக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐசிக்குள்ளேருந்து இப்போ என்னவா வோல்டேஜாக வெளியே வருது? VBus. எஸ், VBAT. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் எல்லா சார்ஜிங் ஐசிக்குமே சேம். ஓகே, வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு S23 அல்ட்ரா எடுத்தாலும் சேம் கான்செப்ட் தான் வரும். ஓகே, ஸோ அதில் ஸ்லைட் வேரியேஷன்ஸ்னால் இங்கே சிங்கிள் விபிஹெச் காயில் இருக்குது, அதாவது 1 மைக்ரோனி பக் காயில் இருக்குது, அதில் டபுள் காயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான் இருக்குமே தவிர கான்செப்ட் இஸ் சேம். ஓகே, ஸோ இந்த காயிலோட வேல்யூ இஸ் 1 மைக்ரோ ஹென்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன பார்த்தோம்? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரீஜன் வோல்டேஜை நம்ம வெளியே வரதா பார்த்தோம். ஸோ இங்கேயும் ஒரு கெப்பாசிட்டர் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓகே ரீஜன் வோல்டேஜ் நம்மளுக்கு வெளியே ஜென்ரேட் ஆகும். இந்த ரீஜன் வோல்டேஜ் என்ன ஆகும்? திருப்பி என்னோட ஐசிக்குள்ளே என்ட்ராகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், ஒரு பக்கம் கிரவுண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் R1 R2. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்னன்னு பார்த்தோம்? TS. ஓகே, ஸோ இது வந்து டெம்பரேச்சர் சென்சிங். அதாவது நான் சார்ஜ் போடும்போது இன்கேஸ் என்னோட பிக்யூஐசி என்னோட சார்ஜிங் ஐசி ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னாக்கா ஸோ சார்ஜிங்கை ஸ்டாப் பண்ணும். அப்படி இல்லைனாக்கா ஃபோன் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரீஜன் வோல்டேஜ் அனதர் ஒரு லைனுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு 10 கிலோ ஓம் சொல்லி நேற்று நம்ம பார்த்துருந்தோம், 10 கிலோ ஓம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா P செலக்ட், அதாவது பவர் செலக்ட். ஓகே, இது ஒரு டிடெக்ஷன் லைன் மாதிரி இதுவும் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வோல்டேஜ் இன்புட் ஆகுது?
5 வோல்டேஜ். ஓகே, ஸோ உங்கள் ரீஜனில் ஓகேவா ஆக்சுவலாக என்ன வருது, உங்கள் வி பஸ் வோல்டேஜ் தான் வெளியே வருது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே சேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் உங்கள் ப்ரோட்டோகால் லைன்ஸ். ஓகே, சாரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், என்னோட விபிஹெச் வோல்டேஜ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா என்னோட சிபியூக்கு ஒரு டிடக்ஷன் லைன் வரும். ஓகே, அதாவது வி பஸ் வோல்டேஜ் என்ட்ராயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிடக்ஷன் லைன் வரும். ஸோ இதுதான் நம்ம என்ன பார்த்தோம், இன்ட்ரப்ட் ஐஎன்டி. ஓகே, ஒன்ஸ் இன்ட்ரப்ட் லைன் வந்த உடனே ஓகே என்ன பண்ணோம், இது சிபியூ உங்களுக்கு கிளாக் சிக்னலை அனுப்பும். ஓகே, ஸோ இது எஸ்சிஎல், இது எஸ்டிஏ. ஓகே, ஸோ உங்கள் சிபியூ கிளாக் சிக்னல் அனுப்பி ஸோ இந்த சிபியூ சாரி இந்த சார்ஜிங் ஐசி கூட கம்யூனிகேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் இஸ் சேம். ஓகே, ஸோ நேற்று நம்ம பார்த்ததில் பிக்யூஐசியில் இது வரைக்கும் கான்செப்ட் ஃபார் குவால்காம்க்கும் சேம் ப்ராசஸ் தான் இருந்தது. இப்போ அதில் ஒரு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் ஒன்று வரும். ஓகே, ஸோ அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்று பார்த்ததில் என்ன அப்படின்னாக்கா ஃபார் குவால்காம் சிப்செட்டில் ஓகே பர்சன்டேஜ் பேட்டரியோட பர்சன்டேஜ் பார்க்குறது ஃபியூல் கேஜ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஐசி நம்ம பார்த்தோம். ஆனால் மீடியா டெக்கில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் ஃபியூல் கேஜ் ஐசி இருக்காது. ஓகே, ஸோ அந்த ஃபியூல் கேஜ் ஐசி உங்கள் பவர் ஐசி கூட இன்பில்ட்டாக இருக்கும். ஓகே, பவர் ஐசி ஓகே, ஸோ உங்கள் பேட்டரி நெகட்டிவ் லைனில் இருக்கு இல்லையா, ஸோ மீடியாடெக் சிப்செட்டில் உங்கள் பேட்டரி நெகட்டிவ் லைனில் ஒரு கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நேற்று நம்ம ஷண்ட் ரெசிஸ்டர் பார்த்தோம். ஸோ அதாவது R010 நீங்கள் குவால்காம் சிப்செட்டில் பார்க்கும்போது இந்த R010 ஆக்சுவலாக விபேட் லைனில் இருந்தது. ஆனால் மீடியாடெக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேட்டரி நெகட்டிவ் லைனில் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் லைன்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 சென்சிங் லைன்ஸ் வரும். ஓகே, CSN, CSP. Okay, so current sensing sense negative and current sense positive. Okay, so next, ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே நேற்று பார்த்தோம். இன்னும் என்னென்ன சர்க்யூட்ஸில் இருக்குது நம்ம அதையும் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ரியல்மி C2 ஒரு மாடல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மீடியாடெக் சிப்செட், இது பிக்யூஐசியை வச்சுட்ருக்கு. ஸோ இதுதான் U2601ன்றது பிக்யூஐசி, அதாவது சார்ஜிங் ஐசி. ஸோ டபுள் கிளிக், ஸ்கிமேட்டிக் வாங்க, பேஸ்ட் பண்ண. ஓகே, ஸோ இருக்குது இங்கே இருக்க பாருங்கள் U2601. ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் ஐசி. ஓகே, ஸோ இதில் ஓகே ஸோ விபஸ் யூஎஸ்பி இன். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ இது எந்தெந்த பேஜஸில் இருக்குன்னு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேஜ் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 22 பேஜ். ஓகே, 1 2 3 அப்போ இந்த மூணுமே J1707 சாரி 1701. ஸோ இதுதான் B2B கனெக்டர். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ விபஸ் யூஎஸ்பி இன். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு அகெயின் ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டேரெக்டாக எங்கே போகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, VCDT. ஓகே, அதாவது வோல்டேஜ் சார்ஜ் டிடெக்ஷன். ஓகே, ஸோ இது NIC நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். U2000. U2000 இஸ் யுவர் பவர் ஐசி. ஓகே, ஸோ U2000 இஸ் யுவர் பவர் ஐசி. ஸோ நம்ம அதையும் வரையலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேறு எங்கெல்லாம் போகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அகெயின் ஸோ இது VCDT லைன் அண்ட் அகைன் கீழே அனதர் லைன் ஒன்று போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு 7.5 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சார்ஜிங் எல்டிஓக்கு போகுது. அப்போது இந்த VCDT அண்ட் சார்ஜிங் எல்டிஓ இட்ஸ் லைக் டிடக்ஷன் பாயிண்ட். ஓகே, ஸோ அதாவது விபஸ் லைனில் வோல்டேஜ் வருதா இல்லையான்றது ஒரு டிடக்ஷன் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சார்ஜிங் எல்டிஓலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேக்ஸிமம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க,
நிறைய மீடியாடெக் சிப்செட்டில் உங்களுக்கு சார்ஜ் போடும்போது மேலே ஒரு இண்டிகேட்டர் லைட் ஒன்று எரியும். ஓகே, ஸோ அந்த இண்டிகேட்டர் லைனுக்கான பவர் சப்ளையாகவும் இது ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸோ சார்ஜிங் ஐசி இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ இது நீங்கள் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. ஸோ திருப்பி அகெயின் விபஸ் யூஎஸ்பின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அகெயின் ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்லேருந்து என்ன வோல்டேஜாக வெளியே வருது? விபஸ் ஏடிசி. ஓகே, அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எங்கே போகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ U1200 U1200 is your CPU. ஓகே, U1200 is your CPU. ஓகே, அப்போ இதுவும் என்னது? ஒரு டிடக்ஷன் லைன் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதாவது விபஸ் லைனில் வோல்டேஜ் வருது அப்படின்னாக்கா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு மைனர் வோல்டேஜ் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 5 வோல்டேஜ் இன்புட் ஆகுது இல்லையா? ஸோ உங்கள் விடிஎஸ்சி விபஸ் ஏடிசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் ஒரு 0.9 1.2 இல்லை 0.8. ஓகே, ஸோ இந்த மாதிரி வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வோல்டேஜ் உங்கள் சிபியூக்கு போயிட்டு அதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ சார்ஜ் டிடெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்கேஸ் எனக்கு இதில் R1 R2 எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஓகே என்ன ஆகும்? ஸோ சிபியூக்கு சஃபிஷியன்ட்டாக நம்மளுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வோல்டேஜ் போகாது. போகல அப்படின்னாக்கா சார்ஜ் டிடெக்டும் ஆகாது. ஓகேங்களா? அப்போது இந்த விபஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலாக உங்கள் சார்ஜிங் ஐசிக்கு மட்டும் வரல. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக 2-3 லைன்ஸ்க்கு 2-3 ஐசிஸ்க்கு போகுது. ஓகே, ஸோ அதையும் நம்ம வரைஞ்சிடலாம். நான் இந்த ரீஜன் மட்டும் அழிச்சிடறேன். ஓகே, ஸோ விபஸ் லைன் இஸ் அகெயின் கோயிங் டு VCDT இது CHG LDO. ஓகே, ஸோ சார்ஜிங் LDO. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா 7.5K கிலோ ஓம் ரெசிஸ்டர் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் இந்த விபஸ் வோல்டேஜ் சிபியூக்கும் வருது. ஓகே, as விபஸ் ஏடிசி. ஓகே, ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம குவால்காம் சிப் செட்டில் இல்லை. ஓகே, ஆனால் மீடியாடெக் சிப் செட்டில் இந்த விபஸ் வோல்டேஜ் டிடக்ஷனுக்கு மட்டும் மொத்தம் எத்தனை லைன் நீங்கள் செக் பண்ணணும்? நீங்கள் சார்ஜிங் ஏசிக்குள்ளே என்ட்ரு போதானும் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்கள் விசிடிடி லைனில் வோல்டேஜ் வருதானோ செக் பண்ணும். உங்கள் விசிடிடி லைனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0.6 to 1.2 வோல்டேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் சார்ஜிங் எல்டிஓ. ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் விபஸ் ஏடிசி. ஓகே, ஸோ இதில் 1 2 3 4 5. ஓகே, ஸோ மொத்தம் இந்த 5 ரெசிஸ்டர்ஸில் ஓகே ஏதாவது ஒரு ரெசிஸ்டர் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் ஓகே உங்களுக்கு சார்ஜ் டிடெக்ட் ஆகாது, உங்கள் ஃபோன் சார்ஜும் ஏறாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக புரியுதுங்களா? ஓகே, இப்போ எனக்கு இன்புட் ஆயிடுச்சு. ஸோ இன்புட் ஆனதும் நெக்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணுற வோல்டேஜ், அதாவது என்னோட சார்ஜிங் ஐசிக்குள்ள 5 வோல்டேஜ் என்டர் ஆயிடுச்சா இல்லையான்றது எதில் போய் நீங்கள் செக் பண்ணீங்க? உங்கள் பிஎம்ஐடி. ஓகே, உங்கள் பிஎம்ஐடியில் இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு கெப்பாசிட்டருக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அனதர் கெப்பாசிட்டருக்கு என்சி கொடுத்துருக்காங்க. ஸோ என்சி இன் தி சென்ஸ் உங்கள் மதர் போர்டில் இருக்காது. ஓகே, அப்போது இந்த கெப்பாசிட்டரில் இந்த இடத்துல உங்களுக்கு 5 வோல்டேஜ் வருது அப்படின்னாக்கா என்னோட ஐசிக்குள்ள 100% 5 வோல்டேஜ் என்ட்ரு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டிய வோல்டேஜ் என்னது? யுவர் வி சிஸ்டம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ குவால்காமில் பார்க்கும்போது நம்மளுக்கு விபிஹெச்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கில் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? வி சிஸ்டம். ஓகே, எஸ்ஒய்எஸ். ஓகே, ஸோ வி சிஸ்டம்னாலும் விபிஹெச்னாலும் விபேட்டர் சிஸ்டம்னாலும் எல்லாமே சேம் தான். ஓகே, ஜஸ்ட் நேம் மட்டும்தான் வேறு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3.6 to 4 வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சில மாடல்ஸில் பேட்ரி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 வோல்டேஜ் வரும். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 4 வோல்டேஜ் கம்பல்சரி வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் பிடிஎஸ்டி நீங்கள் கொடுத்துருக்கான் பாருங்கள், உங்கள் பூட் கேப். ஓகே,
ஸோ இங்கே ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்கான், இது கிரவுண்டுன்னு கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரிஸ், இந்த கிரவுண்டு கொடுத்துருந்தானாக்கா பேரலல். ஓகே, இங்கே கிரவுண்டு கொடுக்காம ஏரோ மார்க் கொடுத்துட்டு, ஓகே, ஸோ இது எங்கேருந்து வந்து ஜாயின் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. ஸோ இங்கே வருது பாருங்க, பிடிஎஸ்சின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஜாயின் ஆகுது. ஓகே, அப்போது அனதர் இன்டர்ஃபேஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டரும் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு ஐசிக்குள்ளே தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணும்போது, ஓகே, உங்கள் வி சிஸ்டம் வோல்டேஜ் தான் வரும். ஓகே, அதாவது 4 வோல்டேஜ்னாக்கா எனக்கு 4 வோல்டேஜ் வரும். அதுவேஸ் நீங்கள் அதர் சைட் ஆஃப் தி அதர் இன்டர்ஃபேஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு மினிமம் 8 வோல்டேஜ்னா வரணும். ஓகே, நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணாமல், ஒரு சில மாடல் பேட்டரி கனெக்ட் பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுக்கு 6 வோல்டேஜ் 7 வோல்டேஜ் வரும். பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அந்த இடத்துல 8 வோல்டேஜ் கண்டிப்பாக வரணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 8 வோல்டேஜ் வரல, ரெண்டு பக்கமும் எனக்கு 4 வோல்டேஜ் 4 வோல்டேஜ் தான் வருது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், எய்தர் இந்த கெப்பாசிட்டர் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஓகே, இல்லைனாக்கா எனக்கு 5 வோல்டேஜ் இன்புட் ஆயிருக்காது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்னோட ஐசி ஃபெயில்யூர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 ரீசன்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணுறதும். ஓகே, ஸோ எனக்கு வி சிஸ்டம் வந்து பவர் ஐசிக்கு அண்ட் வேரியஸ் செக்ஷன்ஸ்க்கு இன்புட் ஆகுது சைமல்டேனியஸாக. ஓகே, ஸோ இந்த வி சிஸ்டம் என்னோட ஐசிக்குள்ளேயும் என்ட்ரு ஆகுது. ஓகே, ஸோ ஐசிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இப்போ என்ன வோல்டேஜாக வெளியே வருது, வி பேட். ஓகே, ஸோ வி பேட் வோல்டேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வி பேட் வோல்டேஜ், ஓகே, ஸோ நம்ம பேட்டரி கனெக்டர்லேருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். J2601, so double click schematics. ஓகே, ஸோ J2601, ஸோ இதில் இங்கே இருக்க பாருங்கள். ஸோ விபேட் வோல்டேஜ், ஸோ இங்கேருந்து நேராக என்னோட பேட்டரி கனெக்டருக்கு வருது. ஓகே, ஸோ இந்த பேட்டரி கனெக்டரில் வேறு என்னென்ன லைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ப்ளஸ் லைன். ஓகே, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது 3 and 14. ஸோ 3 and 14 பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் லைன், அதாவது பேட்டரி மைனஸ் லைன். ஸோ உங்கள் பேட்டரி மைனஸ் லைனில், ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கா, அதே மாதிரி 3, 14, 16, 1, 2 and 15. ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது, ஓகே, இங்கே இந்த இடத்துல ஒரு ஷண்ட் ரெசிஸ்டர். ஓகே, 0.01ன்றது அதோட வேல்யூ. ஓகே, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், R010 சொல்கிறோம் இல்லையா, ஆறுன்றது டாட் 01 ஓம். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த ரெசிஸ்டருக்கு அப்புறம் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, கிரவுண்டு கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ரெண்டு லைன் உங்களுக்கு தருது பாருங்க. ஸோ சிஎஸ்என் அண்ட் சிஎஸ்பி. ஓகே, ஸோ இந்த சிஎஸ்என் அண்ட் சிஎஸ்பி ஓகே எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சார்ஜிங் சென்ஸ் பாசிட்டிவ், சார்ஜிங் சென்ஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ இதை டபுள் கிளிக் சரி. ஓகே, ஓகே, ஸோ சிஎஸ்என் சிஎஸ்பி இங்கே கேஜ்னு சொல்லிட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது ஐசிக்குள்ளே நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன ஐசி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், U2000. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன ஐசின்னு பார்த்தோம், யோர் பவர் ஐசி. அப்போது நம்ம குவால்காமில் பார்க்கும்போது இந்த சார்ஜிங் சென்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபியூல் கேஜ் ஐசி டெடிகேட்டடாக இருக்குது, அதுக்குள்ளே போச்சு. ஸோ நம்ம மீடியாடெக் சிப்செட்டில் என்ன இருக்குது, சிஎஸ்என் சிஎஸ்பி உங்கள் பவர் ஐசிக்குள்ள. Power IC. ஓகே, ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணும்போது இந்த R010 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு பேட்டரி லைனில் ஓகே ஒரு ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு, அது வந்து போத் சைடு எனக்கு வந்து கிரவுண்ட் காமிக்குது, நான் அதை ரிமூவ் பண்ணட்டுமா, இது ஷார்ட் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அது ஷார்ட் இல்லை. ஓகே, இட்ஸ் இஸ் லோ வேல்யூ ரெசிஸ்டர். ஓகே, அப்போது உங்களுக்கு எல்லாமே கிரவுண்டு தான் காமிக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே உங்களுக்கு ஓஎல்னு சொல்லி காமிக்கும், அதாவது பேட்டரி ப்ளஸ் இருக்குது ஆனால் மைனஸ் இல்லை, அந்த மாதிரி கணக்காயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யர் பேட்டரி பர்சன்டேஜ். ஓகே, அப்போது உங்களுக்கு இப்போது பேட்டரி பர்சன்டேஜ் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, இல்லை ஜீரோலேயே இருக்குது, இல்லை ஃபேக் சார்ஜிங் மாதிரி ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும், உங்கள் ஷண்ட் ரெசிஸ்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யர் பேட்டரி பர்சன்டேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன லைனில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். Okay, so next is your
பேட்டான். ஓகே, ஸோ பேட்டான்றது பேட்டரி தெர்மல் லைன். ஓகே, ஸோ உங்கள் பேட்டரி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிரெஃப் பிஎம்யூ. ஓகே, இந்த டிரெஃப் பிஎம்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த 1.8 வோல்டேஜும் ஃப்ரம் பவர் ஐசிலேருந்து தான் வருது. ஸோ வந்துட்டு இங்கே 16.9 கிலோ ஓம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வழியாக இது என்ட்ரு ஆகும். ஓகே, ஸோ என்ட்ரு ஆகிட்டு இங்கே பேட்டரி கனெக்டருக்கு போகும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ இந்த இடத்துல எனக்கு பேட்டரி இல்லை அப்படின்னாக்கா எனக்கு இந்த இடத்துல 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, அதாவது இது R1. ஓகே, நேற்று நம்ம பார்த்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் தான் இது. R1 R2 பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேட்டரிக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா, வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ இது R1. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வருது? 1.8 வோல்டேஜ் ஃப்ரம் பவர் ஐசி. ஸோ R1 இந்த வோல்டேஜ் எங்கே எவ்வளோ வருது? 1.8 வோல்டேஜ் டு பேட்டரி கனெக்டர். ஓகே, 1.8 வோல்டேஜ். ஓகே, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ என்னோட பேட்டரி கனெக்டரை நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்ன ஆகும்? ஸோ இங்கேருந்து 1.8. இப்போ பேட்டரி கனெக்டருக்குள்ள ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, உங்கள் பேட்டரி கனெக்டர் அந்த பேட்டரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிசிபி ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிப்பில் ஓகே எய்தர் ஏதோ ஒரு ரெண்டில் ஓகே ஒரு தர்மிஸ்டரை வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த தர்மிஸ்டர் ஒரு பக்கம் கிரவுண்டில் இருக்கும், ஒரு பக்கம் இந்த பேட்டரி கனெக்டரில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பேட்டரி கனெக்டர் பிளேஸ் பண்ணிட்ட உடனே ஓகே, ஸோ இதுதான் உங்கள் R2 சர்க்கியூட்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் பாயிண்ட், இந்த இடத்துல டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1.8, பேட்டரி கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0.6 to 1.2 வோல்டேஜ் வரணும். ஓகேங்களா, இன்கேஸ் ஓகே நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ண பிறகும் எனக்கு 1.8 வோல்டேஜ் தான் இருக்குது அப்படின்னாக்கா அப்போது நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணால் ஓகே ஆகிடும். ஓகே, நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணாமலே ஓகே பண்ண முடியும். ஸோ நேற்று நம்ம வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் கால்குலேட்டர் போட்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ R1 எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20 கிலோ ஓம். ஓகே, அப்ராக்ஸ் 17 கிலோன்றது அப்ராக்ஸ் நம்ம 20 கிலோமே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 20 கிலோ ஓம். ஓகே, எனக்கு இன்புட் வோல்டேஜ் தெரியும் 1.8 வோல்டேஜ். அப்போது அவுட்புட் வோல்டேஜும் எனக்கு தெரியும் 1.6 to 0.6 to 1.2 வோல்டேஜ் தெரியும். அப்போது நான் R2 எவ்வளோ வச்சேன் அப்படின்னாக்கா எனக்கு இந்த அச்சீவ்மெண்ட் வரணும்னு நம்மளுக்கு அந்த கால்குலேஷனில் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பேட்டரி நீங்கள் மாற்ற தேவையில்லை, இந்த R2வும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஓகேண்ணா, ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பாயிண்டில் ஓகே ஸோ ஒரு ரெசிஸ்டரை நீங்கள் வைக்கலாம். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணுற ரெசிஸ்டரை ஓகேவா, ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்டில் இந்த சைட் கனெக்ட் பண்ணுங்கள், அதர் சைட் கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, இதிலே உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த லைனில் எய்தர் R1 ஆர் R2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ பேட்டரி தெர்மல் எரர். ஓகே, அதாவது your battery temperature is too high or your battery temperature is too low, phone cannot be charged. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ இது கிளியராக புரியுதுங்களா? ஸோ இப்போது இந்த மிடில் வோல்டேஜ் நான் பார்த்தோம் இல்லையா, ஸோ R1 R2ல மிடில் வோல்டேஜ் அதாவது வி அவுட்டுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வி அவுட்டு தான் எங்கே வருது? ஸோ இந்த பக்கம் வெளியே வருது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இருக்கா, ஸோ இந்த வோல்டேஜ் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா 2 பவர் ஐசி தான். ஓகே, ஸோ வி டெம்ப் ஓகே TRFPMU. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஓகே, ஸோ இதுதான் 1.8 வோல்டேஜ் இந்த வழியாக வெளியே வருது. ஓகேவா, R2க்கு போகுது. ஓகே, ஸோ இந்த அவுட்புட் வோல்டேஜ் ஓகே, ஸோ பேட்டான்றது பேட் தெர்மல். ஒரு சில மாடலில் பேட் தெர்மல் மீன் பண்ணுவாங்க, ஒரு சில மாடலில் பேட்டான்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது கிளியராக புரியுதுங்களா? ஸோ இதில் எதனா கன்ஃபியூஷன்ஸ் எதனா இருக்கா? ஓகே,
இதுதான் பேட்டரி பிஹெச் தெர்மல் லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன லைன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஐடி லைன், அதாவது பேட்டரி ஐடி லைன். ஓகே, ஸோ அந்த விஐஓ, ஓகே, வோல்டேஜ் இன்புட் அண்ட் அவுட்புட் 18 PMUன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா, இட்ஸ் அ ரெகுலேட்டட் வோல்டேஜ் 1.8 வோல்டேஜ். ஓகே, ஸோ இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரம் பவர் ஐசி தான். ஓகே, ஸோ பவர் ஐசிலேருந்து வருது 10 கிலோ ஓம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகுது? உங்கள் பேட்டரிக்கு போகுது. இதுலேயும் சேம் ப்ராசஸ் தான். ஓகே, R1 நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கான், R2 உங்கள் பேட்டரியில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஐடி லைனுக்கு R2 வந்து தெர்மல் ரெசிஸ்டராக இருக்காது, ஒரு நார்மல் ரெசிஸ்டராக தான் இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ இங்கேருந்து டென் கே ஓம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.8 வோல்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு லைன் சப்ளை வருது பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் வச்சுருக்காங்க 56 கிலோ ஓம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு 1K ஓம்னு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போது இது R1 கிடையாது. ஸோ இதுதான் R1. ஓகே, 56 கிலோ ஓம். ஓகே, ஸோ இது எப்படி சர்க்கியூட் ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ இங்கே பாருங்க. ஸோ இங்கேருந்து 1.8 வோல்டேஜ் வரும். ஸோ இந்த 10 கிலோ ஓமில் இதில் ஒரு நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இந்த இடத்துல 1.8 வோல்டேஜ்னாக்கா அப்ராக்ஸ் ஒரு 1.7 வோல்டேஜ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு R1 வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த R1 என்ன பண்ணும்? இதை இன்னும் கொஞ்சம் புல் டவுன் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்? அப்ராக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1.6 வோல்டேஜோ இல்லை ஒரு 1.5 வோல்டேஜோ சம்திங் வரும். ஓகே, ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு உங்கள் பேட்ரி கனெக்டருக்கு போகுது. ஸோ உங்கள் பேட்ரி கனெக்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ உங்கள் பேட்டரி ஸ்ட்ரிப்பில் ஒரு ரெசிஸ்டர் ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் ரெசிஸ்டர் தான். ஒரு பக்கம் கிரவுண்டில் இருக்கும், ஒரு பக்கம் இந்த பேட்டரி ஐடி லைனில் இருக்கும். இப்போ நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அப்ராக்ஸ் எனக்கு வந்து ஒரு 1.6 வோல்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அஜூம் ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு 1.6 வோல்டேஜ் வருது. இப்போ நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா எனக்கு 0.9 வோல்டேஜ் ஆர் 1.2 வோல்டேஜ், ஸோ இந்த மாதிரி எனக்கு வரணும். ஓகே, எனக்கு இந்த வோல்டேஜ் வராமல், ஓகே, எனக்கு ஸ்டில் 1.6 வோல்டேஜே தான் வருது அப்படின்னாக்கா எனக்கு என்ன அர்த்தம்? அதில் என்னோட R2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணால் ஓகே ஆகும். பட் நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்? சேம் ப்ராசஸ். R1 எனக்கு தெரியும், R2 எனக்கு எவ்வளோ வச்சாக்கா எனக்கு அந்த வோல்டேஜ் வருதுன்ட்டு நீங்கள் ஒரு ரெசிஸ்டர் வச்சு ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வச்சும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 கிலோ ஓம் ரெசிஸ்டர் நான் வைக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு பக்கம் அந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் வைக்கிறேன். ஓகே, அப்போ பேட்டரியே இல்லைனாலும் எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ அச்சீவ் ஆகும்? இப்போ எனக்கு 0.9 வோல்டேஜ் எனக்கு அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்படியே நான் வந்து கஸ்டமருக்கு போட்டு கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இது கிளியராக புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதில் வர அவுட்புட் வோல்டேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த அவுட்புட் வோல்டேஜ் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஆக்ஸ் இன்டூ பேட் ஐடி நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இதில் ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். இது 56K. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த இடத்துல ஒரு, ஸோ இது நீங்கள் இங்கேருந்தே எடுக்கலாம், நான் இடம் இல்லைன்றது இப்படி வரைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கான்? பேட் ஐடி. ஓகே, ஸோ இந்த பேட் ஐடி எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? உங்கள் CPU கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த லைன் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பேட் ஐடியில் ஸோ இந்த ரெசிஸ்டர், ஓகே, ஒரு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த 56 கிலோ ஓம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை ஒரு 10 கிலோ ஓம் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை எனக்கு இன்புட் வோல்டேஜே வரலை அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா நிறைய செட்ஸ்லாம் உங்களுக்கு லோகோ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரெட்மி நோட் 7 ப்ரோவில்
இந்த இது வரல அப்படின்னாக்கா MIUI வரைக்கும் வரும், திருப்பி செட்டு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஒரு சில செட்டு உங்கள் ஃபோன் ஆன் கூட ஆகாது. ஓகே, ஒரு சில செட்ஸில் உங்களுக்கு எரருக்கு புஷ் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அதாவது பேட்ரி கனெக்ஷன் எரர். ஓகே, ஸோ பேட்ரி ஐடென்டிஃபிகேஷன் எரர் அதுதான். ஓகேங்களா, ஸோ பேட்ரி கனெக்ஷன் எரர் ஆர் பேட்ரி எரர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் புஷ் அவுட் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்படி நீங்கள் டிசியில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, டிசியில் பூட்டிங் சீக்வன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, என்னோட பேட்டரி ஐடி லைனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரிகர் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். அதாவது ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பூட்டிங் ஆகும். ஓகே, திருப்பி பேக் டு 0 வந்துடும். நீங்கள் திருப்பி செகண்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பூட்டிங்கே ஆகாது, ஒன்லி 0ல் அப்படியே இருக்கும். நீங்கள் திருப்பியும் கேபிள் எடுத்துகிட்டு திருப்பியும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே திருப்பியும் ட்ரிகர் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பூட்டிங் ஆகும், செகண்ட் டைம் ட்ரிகர் பண்ணுறீங்கனாக்கா பூட்டிங்கே ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னாக்கா அது பேட்ரி ஐடி லைனில் தான் உங்களுக்கு இஷ்யூ இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இதுவும் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், எந்த ஃபியூல் கேஜ் செக்ஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இது பவர் ஐசியில் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஃபியூல் கேஜ் செக்ஷன் சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்னென்ன லைன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சார்ஜிங் டிபி அண்ட் டிஎம். ஓகே, ஸோ டிபி அண்ட் டிஎம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சப்போர்ட்லேருந்து வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி டிரைவ். ஓகே, வி டிஆர்வின்னு இருக்கு இல்லையா, ஸோ வி டிரைவ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த பின் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஃபாஸ்ட் சார்ஜிங் கான்செப்ட் வரும்போது இல்லை ஒரு மாஸ்ஃபெட் இருக்கும்போது அதுக்கான ட்ரைவ் வோல்டேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வர்றதுக்காக இது யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாடலில் இது யூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது சார்ஜிங் எல்டிஓ அண்ட் விசிடிடி. ஸோ இந்த ரெண்டு லைனும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டான். ஓகே, ஸோ பேட்டான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பேட்டரி தெர்மல் லைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 3 சென்சிங் லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ இது என்னென்ன சென்சிங் லைன், ஸோ வி சிஸ்டம். ஸோ வி சிஸ்டம்ன்றது யுவர் விபிஹெச் வோல்டேஜ். ஸோ இது நேரம் எங்கே வருது, வி சிஸ்டம் எஸ்என்எஸ், அதாவது விபிஹெச் வோல்டேஜை ஒரு சென்சிங் லைனாகவும் ஆக்ட் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் அகெயின் வி சிஸ்டம் வருது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, பேட் சென்ஸ். ஓகே, இது வந்து விபிஹெச் வோல்டேஜ் சென்சிங்கு, இது பேட்டரி வோல்டேஜ். ஓகே, சென்சிங் லைனாக ஆக்ட் ஆகுது. அண்ட் ஐசென்ஸ். ஸோ ஐசென்ஸ்ன்றது கரண்ட் சென்சிங்கை டினோட் பண்ணுறது. ஸோ இது மூணுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா, ஸோ அதாவது வி சிஸ்டம் எஸ்என்எஸ், பேட் எஸ்என்எஸ், ஐசென்ஸ் அண்ட் பேட்டான். ஓகே, ஸோ இந்த 4ல் எதனா ஒரு லைன் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆனாலும் ஓகே உங்களுக்கு அந்த பேட்டரி கனெக்ஷன் எரர் இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு புஷ் அவுட் ஆகும், ஆர் சம் ஃபோன்ஸு ஆன் கூட ஆகாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக புரியுதா ப்ரோ? ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல எதனா டவுட்ஸ் எதனா இருக்கா உங்களுக்கு? சார் விசிடிடி விசிடிடின்றது பவர் ஐஸ்ல இருந்து வர வோல்டேஜ் தான். பவர் ஐசிக்கு விசிடிடின்றது பவர் ஐஸ்லேருந்து வர வோல்டேஜ் இல்லை. ஓகே, ஸோ வி பஸ் நீங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ சார்ஜ் கனெக்ஷன் உங்கள் சார்ஜிங் ஐசிக்கும் போது சைமல்டேனியஸாக இந்த விசிடிடியில் ஒரு R1 R2 வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் இருக்கு இல்லையா, அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு 1 வோல்டேஜ் வரும்னு வச்சுக்கோங்க. இந்த 1 வோல்டேஜ் வந்தால் மட்டும்தான் பவர் ஐசிக்கு ஒரு டிடக்ஷன் லைன் மாதிரி 5 வோல்டேஜ் வருது, இப்போ நம்ம சார்ஜ் போட்டுட்டாங்க, சார்ஜிங் லோகோ காமிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் வரும். ஓகே, இந்த விசிடிடியில் உங்களுக்கு இந்த வோல்டேஜ் இந்த R1 R2ல எதனா ஃபெயிலியர் ஆகிட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, சார்ஜ் ஏறாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ வேறு எதனா டவுட் எதனா இருக்கா? ஓகே, 1 மினிட் தான் ப்ரோ இருக்குது, நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திருப்பியும் இது பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லாருமே இப்போ கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணேன்.